ஆடி மாத ராசி பலன் 2024 கிரக நிலவரங்கள். ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் கார்த்திகை நட்சத்திரம் 57வது டிகிரி, குரு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 71வது டிகிரியில் சஞ்சரிக்கிறார். கடகராசியில் சூரியன், சுக்கிரன், புதன். சூரியன் புனர்பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களில் இந்த மாதம் ஃபுல்லாக சஞ்சரிக்க போகிறார். புதன் ஆயில்ய நட்சத்திரம், சுக்கிரன் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். சனீஸ்வர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். ராகு பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த ஆடி மாதத்தில் தசாபுத்தி ரீதியாக ஒவ்வொரு வயதுக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் முதல்ல வீடியோ போட்டிருக்கிறதுனால ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 3 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க. 3 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை. 3 + 10 13. 13 வயசு வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வரும். அதன் பிறகு செவ்வாய் தசை 7 வருடம். 13 + 7 20. 20 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். இப்போ படிக்கிற காலங்கள் ஃபுல்லாகவே 16 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 20 21 வரைக்கும் அப்படின்னாக்கா இது செவ்வாய் தசை நடப்பில் வரும் உங்களுக்கு. இப்போ செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள், ஏன்னா விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த செவ்வாய் தசை இந்த ராசிக்கு விரையாதிபதி அப்படிங்கிறவர் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய குருவோடு சேரும் காலகட்டத்தில் படிப்பில் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். இது வரைக்கும் மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு இருந்தாலே மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், மனக்கவலைகள் அதிகமாக இருக்கும், படிப்பில் கவனம் போவாது. செவ்வாய் குருவோடும் சேரும் காலகட்டத்தில் இப்போ நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். படிப்பு சார்ந்து எந்த உதவி கேட்டிருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் ஈஸியாக கிடைக்கும். படிப்பு ரீதியாக இருந்து வந்த தடைகள் விலகும். இந்த ஆடி மாதத்தில் படிப்பு ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. 20 வயசுக்கு மேலே 38 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு தசை அப்படிங்கிறது 20 வயசுக்கு மேலே வருது அப்படின்னாக்கா கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல வீடு கொடுத்த கிரகம் குரு பகவான் 3ஆம் இடத்துல, அதாவது ராகுக்கு 3ஆம் இடத்துல உங்கள் ஜென்ம ராசியில். வெளிநாடு சார்ந்து வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடினீங்கனாக்கா இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பதில் இருக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா அதுலேயும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்னா ஜென்ம ராசியில் குரு பகவான் இருந்து இது வரைக்கும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும், மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். இப்போ செவ்வாய் குருவோடு சேரும் காலகட்டத்தில் வேறு எந்த கிரகத்தை பற்றியும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல பெருசாக. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் இருக்குது. புதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிடும். இப்போ இந்த பயிற்சிகள் ஆகும்போது கூட பெரிய ஒரு பாதிப்புகள் கிடையாது. இது மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. ஏன்னா குரு பகவான் ஜென்மராசியில் இருக்கும்போது மன அழுத்தத்தை தான் கொடுத்துருக்கும், மனக்கவலைகளை கொடுத்துருக்கும், வேலை பலு கொடுத்துருக்கோம், புதுசாக வேலை கிடைச்சிருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வேலையும் நீங்களே செய்கிற மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். சம்பளம் கூட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைச்சிருக்கும். ஜென்மராசியில் குரு இருக்கும் காலகட்டத்தில் நல்ல பலன்களை அதிகமாக சொல்ல முடியாது. தசாபுத்தி ரீதியாக 80% தசாபுத்தி அப்படின்னாக்கா சுய ஜாதகத்தில் ராகு பகவான் அமர்ந்த இடம் நல்ல இடமா இருந்து தசை நடத்துச்சுனாக்கா ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா கோச்சார ரீதியாக குரு பகவான் ஜென்மராசிக்கு வரும்போது நிறைய பலன்களை எதிர்பார்க்க முடியாது, நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இப்போ குருமங்கல யோகம், அதாவது செவ்வாய் அப்படிங்கிறது சேர்றதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, இல்லை உள்ளூர்லேயே நீங்கள் வேலை தேடினாலும் சரி, இந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்துரும். திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கும் இந்த 2 நட்சத்திரங்களுக்குமே திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா ராகு அப்படிங்கிறது திருமண வயது காலகட்டத்தில் வரும். ஒரு சில பேருக்கு 18 வயசில் திருமணம் ஆகிடும். அது ராகு தசை வராத டைமு கூட இருக்கலாம். இருந்தாலும் தசா புத்தி மாறும்போது 7ஆம் அதிபதியோட புத்தி நடந்தாலோ, 7ஆம் அதிபதியோட தசை நடந்தாலோ, இல்லை 7 சம்மந்தப்பட்ட தசை நடந்தாலோ 16 17 வயசுலாம் ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்துடுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 20 வயசுக்கு மேலே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ அந்த திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. இந்த ராகு பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் மட்டுமே
திருமணம் வந்து தடை இல்லாமல் நடக்கும். நிறைய தடைகளை கொடுக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் சரியில்லைன்னு அர்த்தம். ஜென்ம ராசியில் குரு இருக்கும் காலகட்டத்தில் இது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாகவே. இப்போ ராகு தசை ஒன்று, இந்த ராகு சனியோட வீட்டில் இருந்து சனியோட தொடர்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான கெடுபலன்களை கொடுத்துருக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து சனியோட வீட்டில் இருந்தால் அது சனி தசை மாதிரி தான் இருந்தாலும் ராசிக்கு சனிங்கிறது யோக தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இப்போ வந்து ராகு தசைங்கிறது யோக தசையாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. ஆனால் இப்போ வக்ரமாக இருக்கக்கூடிய காலங்களில் எல்லாமே திருப்பி உங்களுக்கு வேலை செய்யும். நல்ல பலன்கள் கொடுத்து வந்தால் கெடுபலன்கள் அதிகமாக கிடைக்கும். கெடுபலன்கள் அதிகமாக கொடுத்து வந்தால் இன்னும் கெடுபலன்கள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த ராகு தசையில். இப்போ ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னாக்கா குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால மன உளைச்சல்கள் உண்டு, கொஞ்சம் கவனமும் தேவை. வேலையில் கொஞ்சம் பலு இருக்கும், அது கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் இந்த செவ்வாயோட சேரும் காலகட்டத்தில் இப்போ வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து குரு பகவான் இருக்குது இந்த மாதம் ஃபுல்லாகவே. கார்த்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்குது. குரு பகவானுக்கு மிக அருகில் வரும்போது நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு திருமணம் சிறப்பாக நடக்கும். திருமணத்தில் வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இப்போது உங்களுக்கு நல்ல ஒரு பதில் வரும் இந்த ஆடி மாதத்தில். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பலு அதிகமாக இருந்தது இல்லையா, அந்த வேலை பலு கம்மியாகவும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும், மன அழுத்தங்கள் குறையும், சொந்த பந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இப்போ சொத்து பத்து கூட ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் எதிர்பார்க்கலாம் ஆடி மாதத்தில். ஏன்னா கிரக நிலவரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. ஏன்னா சூரியன், சுக்கிரன், புதன் இது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் வெற்றி இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. ஏன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நிறைய தடை தாமதங்கள் கொடுத்தது இல்லையா. இப்போ ஜென்மராசியில் வந்து இந்த குரு பகவான் இருக்கும்போதும் நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும். இப்போ வக்ரமாகக்கூடிய சனி பகவானும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தடைகளை தான் அதிகமாக கொடுத்துருக்கும். கொஞ்சம் கவனமாக நீங்கள் பெரிய முயற்சிகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில் எடுக்கணும். ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள் தீரும். கொடுத்த கடன் வராமல் இருக்கிறது இந்த மாதத்தில் வரும். நிறைய வந்து இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் கட்டி முடிக்க முடியாமல் இருக்கும். ஒரு வட்டியாவது இந்த காலகட்டத்தில் கட்டி முடிப்பீங்க இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. குறிப்பாக வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாதத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும். கிரக அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்குது. ஜென்மராசியில் செவ்வாய் வந்தால் கஷ்டத்தை கொடுக்கும்னு நினைக்காதீங்க, நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா சேரக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு 38 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் குரு தசை. இப்போ குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த ராசிக்கு குரு தசை ஆகாது தான், ஜென்ம ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில மன உளைச்சல்கள்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகத்தை கொடுக்கறதுனால இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். தொழில் வளர்ச்சி உண்டு, பொருளாதார வளர்ச்சி உண்டு, கடன் பிரச்சனைகள் தீரும், உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டங்களில் இருக்காது, மன அழுத்தங்கள் இருக்காது, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு சுயதொழில் பாதிப்புகள் இருக்காது. சின்ன சின்ன நெருக்கடிகள், அதாவது வந்து கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்துச்சுனாலோ இல்லை வழக்கு ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுனாலோ இதெல்லாம் இந்த நேரங்களில் கொஞ்சம் தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். அரசாங்க ஊழியர்களாக இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 54 வயசுக்கு மேலே 73 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே சனி தசை அப்படின்னா நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த அளவுக்கு நல்ல பலன்களை சனி தசையில் கொடுக்காது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலம். இந்த ஆடி மாதத்தில் ஓரளவுக்கு நீங்கள் ரிலீஃபாக இருக்கலாம். ஏன்னா குருமங்கள யோகத்தை கொடுக்குது, கோச்சார ரீதியாக குருமங்கள யோகத்தை கொடுக்குது. இது வரைக்கும் ஜென்மராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருக்கலாம். சனி தசை வேற. அதனால் இப்போதைக்கு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலீஃப்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் இருக்காது, குறிப்பாக கடன் பிரச்சனைகள் இருக்காது. எந்த தொந்தரவு வந்தாலும் சரி, வழக்கு ரீதியான தொந்தரவுகள் அப்படி இல்லைனாக்கா இப்போ உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம், தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இது மூலிமா செலவுகள் கொஞ்சம் கம்மியாகும். சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கடன் வாங்க வேண்டாம். இந்த மாதத்தில் கடன் பெருசாக வாங்க வேண்டாம். யாரை நம்பி பொருள் கொடுக்குறதோ கடன் கொடுக்குறதோ வாரண்டி போடுறதோ அந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்ய வேண்டாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு மேலே மேலே பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். ஏன்னா கோச்சார ரீதியாக 20% நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டால் கூட 80% சனி தசை. இந்த சனி தசைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடிகள் அதிகமாக அனுபவிச்சிங்க அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள்.
தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழிலை வந்து மேம்படுத்துறது நல்லது. 73 வயசுக்கு மேலே 90 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள், புதன் அப்படிங்கிறது 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி, இது யோக தசை தான் அப்படின்னு சொன்னால் கூட நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். ஜென்மராசியில் குரு பகவான் நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும், நிறைய மன உளைச்சல்களை கொடுத்திருந்தாலும், மனக்கவலைகளை கொடுத்திருந்தாலும், சொத்து ரீதியான பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, இவர் பசங்க மூலமா நிறைய பிரச்சனைகளை இந்த ஜென்மராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுத்திருந்தாலும் இந்த காலகட்டங்களில் இப்போ குரு செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நல்லது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓரளவு ரிலீஃப் ஆகும். இப்போ சொத்து பத்து பிரச்சனையாலும் சரி, கேஸு கோர்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நேரங்களில் ஓரளவு ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தசை ரீதியாகவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த புதன் தசைங்கிறது சிறப்பான தசை, யோக தசை தான் ராசிக்கு, நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அதனால் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதம். இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வயதான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய புதன் தசை ஒரு நல்ல தசையாக இருந்துச்சுனாக்கா உங்கள் பசங்களுக்கு, அதாவது அவங்களோட வளர்ச்சிக்கு இது கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கும். வீட்டில் யாருக்காவது வேலை வாய்ப்பு கிடைக்கல கூட அந்த வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைச்சிடும். இந்த நேரங்களில் ரொம்ப தொழிலில் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த தொழில் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த புதன் தசையில் உடல்நிலை தொந்தரவுகள் ஏதாவது கொடுத்துருந்தா உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நெடுந்தூர பயணங்களை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக அமையும். நன்றி.